ஹலோ வியூவர்ஸ், என் பேர் லோகேஷ். நான் இன்றைக்கி உங்களுக்கு வந்து பேசிக்காக அனிமேஷன் பண்ணுறது எப்படின்னு சொல்லிக் கொடுக்க போகிறேன். இதுதான் உங்களுக்கான ஃபர்ஸ்ட் லெசனாக இருக்கும். அடுத்தடுத்து வர டுட்டோரியல்ஸில் நான் எப்படி அனிமேஷன்ஸ் இன்னும் எப்படி பெட்டராக பண்ணலான்றதை நான் சொல்லிக் கொடுக்குறேன். மூவிஸ்லலாம் எப்படி அனிமேஷன் பண்ணுறாங்க அதெல்லாம் அவங்களுக்கு போக போக சொல்லிக் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து பெயிண்ட்டையும் விண்டோஸ் மூவி மேக்கரையும் வச்சு பேசிக் அனிமேஷன் பண்ணுறது எப்படின்னு கற்றுக்கலாம். முதல்ல இந்த பெயிண்ட் எதுக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பெயிண்ட் உங்களுக்கே தெரியும் எதுக்குன்னு தெரியும், வரையறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க விண்டோஸ் வாய்ஸில். அடுத்து நம்ம விண்டோஸ் மூவி மேக்கர் பார்க்குறோம். விண்டோஸ் மூவி மேக்கர்னால் என்ன, அதை வச்சு நம்ம மூவிலாம் பண்ண முடியும். அதுக்கு தான் இப்போ நம்ம பெயிண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விண்டோஸ் 7க்கும் விண்டோஸ் எக்ஸ்பி பெயிண்ட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். இதில் நிறைய பேனல்ஸ்லாம் மாதிரி இருக்கும், நிறைய ஈஸியான வழியெலாம் இருக்கும் உங்களுக்கு வரையறதுக்கு. நிறைய டூல்ஸ் அவங்க ரெடி பண்ணியிருப்பாங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு நான் வந்து ஒரு கார் கார்ட்டூனை வரைய போகிறேன். அந்த கார் கார்ட்டூனை வந்து இப்போது நான் மூவ் பண்ணணும். அதுதான் உங்களோட அனிமேஷனுக்கான ஃபர்ஸ்ட் லெசன். இப்போ நான் ஒரு காரை வரைய போகிறேன். அது ஒரு கார்ட்டூன் கார். அது வந்து லெஃப்ட் சைடில் மூவ் ஆக போகுது. உங்களோட லெஃப்ட் சைடில் வந்து அது மூவ் ஆகணும். அது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு ஒரு காரை வரைஞ்சிக்கோங்க. நீங்கள் பெயிண்ட் யூஸ் பண்ணி பேசிக்காக ஒரு கார் வரையலாம். நான் ப்ரஷ் யூஸ் பண்ணி இப்போ ஒரு கார் வரைய போகிறேன். இந்த டுட்டோரியல் வந்து நான் அனிமேஷனே சுத்தமாக யாருக்கும் தெரியாது, வரைய தெரியும் ஆனால் அனிமேஷனே யாருக்கும் சுத்தமாக தெரியாது அப்படின்றவங்களுக்காக தான் இந்த டுட்டோரியல்ஸ் நான் போட்டிருக்கேன். இது வந்து அட்வான்ஸாக அனிமேஷன் பண்ணுறவங்களுக்குலாம் கிடையாது. கண்டிப்பாக இதை பார்த்தா அவங்க கிடச்சேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒன்றும் இல்லை, நீங்கள் இந்த பெயிண்ட் யூஸ் பண்ணி உங்களுக்கு வரைய திறமை இருந்தாலே நீங்கள் 2D அனிமேஷனில் ஒரு பெரிய அனிமேஷன் ஆர்டிஸ்ட்டாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக அனிமேஷன் பண்ணுறது வந்து ஒன்றுமே இல்லை, உங்களுக்கு வரைகிற திறமை இருந்தாலே ஒரு பெரிய பாக்கியம் தான். நான் இப்போ ஒரு காரை வரைஞ்சிருக்கேன். அதுக்கு வீல் செட் பண்ணுறேன். அதுக்கு வீல்ஸ் ரெண்டுத்தையும் வரைகிறேன். அதுக்கு ஜன்னல் இப்படி ஒரு பேசிக்காக ஒரு கார் வரைஞ்சிக்கோங்க, அவ்வளோதான். வேறு எது. இப்போ நம்ம கார் வரைஞ்சி முடித்தாச்சு. இப்போ நம்ம அனிமேஷனுக்கான நேரம் வந்துருச்சு. இப்போ நம்ம செலெக்ஷன் டூல்ஸை யூஸ் பண்ண போகிறோம். அந்த நான் ஆரோ பாயிண்ட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, எல்லோ கலரில் தெரியுது பாருங்கள். அந்த செலெக்ஷன் டூல் வந்து அங்கே மேலே இருக்கும். வியூ டேபுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் செலெக்ஷன் டூல். அதை வச்சு இப்போ நான் வந்து காரை செலக்ட் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த பிக்சரை வந்து சேவ் பண்ணிக்கணும். பிஎன்ஜி ஃபைலாக ஒரு நியூ ஃபோல்டர் உருவாக்கிங்க. அதில் இந்த பிக்சரை ஏ அப்படின்னு சேவ் பண்ணிடுங்க. அதோட நேம் வந்து ஏவாக இருக்கணும். நான் இப்போ ஏன்னு சேவ் பண்ணுறேன். இந்த பிக்சரை பார்த்துக்கோங்க, சேவ் பண்ணிட்டேன். இப்போ மேலே பாருங்கள் ஏன்னு வந்திருக்கும், உங்களுக்கு தெரியுதா? ஓகே, இப்போ நான் இந்த செலெக்ஷன் டூலை யூஸ் பண்ணுற நேரம் வந்துருச்சு. இப்போ இந்த செலெக்ஷன் டூலை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ரெக்டாங்கிள் அப்படியே ஒரு மார்க் போட்டிங்கன்னா இந்த கார் அப்படியே மார்க் ஆகிடும். இப்போ நான் செலக்ட் பண்ணுறேன் அந்த டூலை. இப்போ நான் அதை மார்க் பண்ண போகிறேன். இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம காரை செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அடுத்த ஒரு ஸ்டெப் என்னென்னா காரை மூவ் பண்ணுறது தான். காரை வந்து ஒரே ஒரு ஸ்டெப்பு லெஃப்ட் சைடில் மூவ் பண்ணுங்கள். ஒரே ஒரு ஸ்டெப்பு தான், ரொம்ப நவுத்திடாதீங்க. அப்புறம் உங்களால் அனிமேஷன் சரியாக வர வைக்க முடியாது. ஒரே ஒரு ஸ்டெப் மூவ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம காரை மூவ் பண்ணியாச்சு ஒரு ஸ்டெப்பு. இப்போ வந்து ஒரு முக்கியமான ஸ்டெப் என்னன்னா, இப்போ இந்த பிக்சரை வந்து சேவ் ஆஸ்ன்னு கொடுங்க. ஃபைலில் போய்ட்டு சேவ் ஆஸ்ன்னு கொடுங்க. சேவ் ஆஸ் பீன்னு கொடுங்க. அதே ஃபோல்டரில் நீங்கள் ஏற்கனவே சேவ் பண்ணிங்களா, அதே ஃபோல்டரில் சேவ் ஆஸ்ன்னு கொடுத்து பீன்னு கொடுங்க. அங்கே பாருங்கள், நான் பீன்னு கொடுக்குறேன் இந்த பிக்சரை. நம்ம ஏன்னு கொடுத்துருக்கோம்ல, அந்த பிக்சர் ஏற்கனவே அங்கே மேலே தெரியுது பாருங்கள். இப்போ நம்ம இந்த ஃபைலை வந்து பீன்னு சேவ் பண்ணுறோம். சேவ் பண்ணியாச்சு. இப்போ இதே மாதிரி தான் அடுத்தடுத்த ஸ்டெப்ஸும் நம்ம பண்ணணும். இப்போ அதே காரம் மறுபடியும் மார்க் பண்ணி இன்னொரு ஸ்டெப்பு நான் லெஃப்ட் சைடில் நவுத்துவேன். இப்படியே ஒவ்வொரு ஸ்டெப்பாக நவுத்தி
அது ஒவ்வொரு ஃபைலாக ஃபஸ்ட்டு ஏன்னு சேவ் பண்ணனா, அதுக்கடுத்து பின்னு சேவ் பண்ணனா, இப்போ இந்த ஃபைலை வந்து சின்னு சேவ் பண்ணுவேன். இப்போ இதை நவுத்தி இப்படி வச்சுட்டு இந்த ஃபைலை வந்து சின்னு சேவ் பண்ணுவேன். ஃபைலில் போயிட்டு சேவ்னு கொடுத்துறாதீங்க, சேவ் ஆஸ் பிஎன்ஜி கொடுத்து சின்னு சேவ் பண்ணிக்கிறேன். சேவ். ஓகே, இப்போ மறுபடியும் செலெக்ஷன் டூலை யூஸ் பண்ணுறேன். மறுபடியும் ரெக்டாங்கிள் ஃபார்ம் பண்ணுறேன். ரெக்டாங்கிளில் மார்க் பண்ணுறேன் காரை. மறுபடியும் அதை லெஃப்ட் சைடில் ஒரு ஸ்டெப் முன்னாடி நவுத்துறேன். ஒரே ஒரு ஸ்டெப் முன்னாடி, ரொம்ப நவுத்துறாதீங்க. ஒரு ஸ்டெப் நவுத்திட்டேன். இப்போ இந்த ஃபைலை வந்து டின்னு சேவ் பண்ணணும். ஃபைலில் போயிட்டு சேவ் ஆஸ் டின்னு சேவ் பண்ணுங்கள். அங்கே பாருங்கள், நம்ம சேவ் பண்ணுற ஒவ்வொரு ஃபைலும் அங்கே வந்துக்கிட்டே இருக்கும் வேறு ஒரு நேமில். ஓகே, இப்போ மறுபடியும் செலெக்ஷன் டூலை யூஸ் பண்ணணும். செலெக்ஷன் டூல் யூஸ் பண்ணுறேன். மார்க் பண்ணிட்டேன். இன்னொரு லெஃப்ட் ஸ்டெப் முன்னாடி நோக்கிட்டேன். இப்போ மறுபடியும் சேவ் ஆஸ்ன்னு கொடுத்து அப்படின்னு சேவ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து 5 பிக்சரை வந்து இந்த காரோட மூமெண்ட் வந்து 5 பிக்சரில் சேவ் ஆகிருக்கு. இப்போ இந்த பிக்சரை ஈன்னு சேவ் பண்ணிட்டேன். இதோடு சேர்த்தா நம்மளுக்கு 5 பிக்சர் வந்துடுமா? சேவ். ஓகே, இப்போ நம்மக்கிட்ட காரோட மூமெண்ட் 5 இருக்குது. இப்போ நம்ம விண்டோஸ் மூவி மேக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட்டில் நீங்கள் விண்டோஸ் மூவி மேக்கர் வந்து விண்டோஸ் 7 கிடையாது. அதனால் நீங்கள் விண்டோஸ் மூவி மேக்கர் 2.6 வந்து இன்டர்நெட் வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுதான் விண்டோஸ் மூவி மேக்கர். இதுதான் வந்து மூவியில் எடிட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு ப்ரோக்ராம். இந்த டைம் லைனர் வந்து எதுக்குன்னா, நம்ம டைமை மூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு அவசியமாக இது நம்மளுக்கு தேவைப்படும். இது வந்து டைமை மூவ் பண்ணணும், கரெக்டான பொசிஷனில் வைக்கிறதுக்கு இந்த டைம் ஸ்லைடர். இது வந்து ப்ரிவியூ விண்டோ. இதில் தான் நம்ம பண்ணுற இங்கே டைம் லைனில் பண்ணுற ஒர்க்கெல்லாம் இங்கே தான் ரிசல்ட்டாக தெரியும். அங்கே நம்ம வீடியோ பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் என்னோடய இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண இமேஜஸ்லாம் delete பண்ணுறேன். இப்போ நீங்கள் அந்த பிக்சர்லாம் சேவ் பண்ணிங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் இப்போ இதில் இம்போர்ட் பண்ணணும். அதுக்கு இம்போர்ட் பிக்சர்ஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் அங்கே லெஃப்ட் சைடில் இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் சேவ் பண்ண அந்த ஃபோல்டருக்கு போங்க. ஓகே, இதெல்லாம் நம்ம சேவ் பண்ண பிக்சர்ஸ். இதை நான் இப்போ எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி இம்போர்ட்டுன்ற அந்த பட்டன் அங்கே இருக்குது பார்த்தீங்களா கீழே, அதை அமுத்தணும். அப்போ தான் பிக்சர்ஸ்லாம் அங்கே இம்போர்ட் ஆகும். நம்ம இந்த பிக்சர்ஸ் வச்சு தான் இப்போ அனிமேஷன் பண்ண போகிறோம். ஓகே, எல்லாத்தையும் நான் செலக்ட் பண்ணிட்டேன். இம்போர்ட் பட்டனை அமுத்திட்டேன். இப்போ எல்லாமே இங்கே வந்துருச்சு. இப்போ அங்கே பாருங்கள், நான் ஒவ்வொரு இதுவாக செலக்ட் பண்ணுறேன். உங்களுக்கு காரோட மூமெண்ட் தெரியும் பாருங்கள். இதோ கார் நகர்ற மூமெண்ட் தெரியுதா? ரிவர்ஸில் போகுது, ஃப்ரண்ட்டில் வருது, ரிவர்ஸில் போகுது, ஃப்ரண்ட்டில் வருது. இப்போ ஃபஸ்ட்டு ஏன்ற அந்த பிக்சர் சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ அதை ஃபஸ்ட்டு நம்ம ஆல்பபெட் ஆர்டரில் ஆட் பண்ணோம். டைம் லைனில் ரைட் கிளிக் பண்ணி ஆட் டு டைம் லைன் கொடுங்க. அதே மாதிரி பி ரைட் கிளிக் பண்ணி ஆட் டு டைம் லைன். சி ரைட் கிளிக் பண்ணி ஆட் டு டைம் லைன். டி ரைட் கிளிக் பண்ணி ஆட் டு டைம் லைன். அண்ட் கடைசியாக நம்மளுக்கு இதை வந்து ஆல்பபெட் ஆர்டரில் தான் அரேஞ்ச் பண்ணணும். தப்பாக பண்ணிட்டிங்கன்னா அனிமேஷன் தப்பாகிடும். ஓகே, அதுக்காக தான் உங்கள் ஆல்பபெட் ஆர்டரில் இமேஜஸ் சேவ் பண்ண சொல்லியிருக்கேன். ஓகே, இப்போது நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ டைம் ஸ்லைடர் அப்படியே இப்போ பிகினுக்கு ஸ்டார்டிங்கை மூவ் பண்ணி இப்போ ப்ளே பண்ணலாம். ப்ளே பட்டன் அங்கே ப்ளே விண்டோவில் இருக்கும், அதை அமுத்துங்க. இப்போ பாருங்கள், அடடா கார் வந்து மூவ்மெண்ட் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்குதுன்னு யோசிக்காதீங்க. ஏன்னா ஒவ்வொரு பிக்சருக்கும் டைம் லைன் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்காங்க பாருங்கள். ஒரு பிக்சருக்குலேருந்து இன்னொரு பிக்சர் ஆகிறதுக்கு டைம் லைன் எவ்வளோ எடுத்துக்குதுன்னு. இதனால தான் காரோட மூவ்மெண்ட் வந்து ஸ்லோவாக இருக்குது, ஒவ்வொரு ஸ்டெப்பாக போகுது.
கவலையே படாதீங்க. இப்போ நம்ம இதை வந்து டைம்லைனை குறைச்சிட்டோன்னா எல்லாமே ஸ்பீட் ஆகிடும். ஸோ இப்போ கார் மூமெண்ட்டை ஸ்பீட் ஆகிறதுக்கான எப்படின்னு பார்க்கலாம். இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா ஜூம் பட்டன் இருக்குது, கிளிக் பண்ணிகிட்டே இருங்க. அது வந்து டிஸப்பியர் ஆகும், அது வந்து மறைஞ்சி போகும். அந்த ஆப்ஷன் எல்லாம் போகிற வரைக்கும் அமுத்திட்டே இருங்க. இப்போ அந்த ஃபஸ்ட் பிக்சர் ஏவோட எண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிக்சரோட எண்டில் வச்சிங்கன்னா ஒரு மார்க் மாதிரி ஒன்று வரும். அதை அப்படியே ட்ராக் பண்ணி இழுங்க. ட்ராக் பண்ணி இழுத்திங்கன்னா அது எண்டில் தான் வரும், ஸ்டார்டிங்கில் வராது. அந்த ஏ பிக்சரோட எண்டில் வச்சு அப்படியே ட்ராக் பண்ணி இழுங்க. அப்படியே எவ்வளோ தூரம் அப்படியே கிட்ட வரைக்கும் இழுங்க. அது ஃபுல்லாக முடிகிற வரைக்கும் இழுத்து கடைசியில் விட்டுருங்க. அதே மாதிரி எல்லா பிக்சருக்கும் அதே மாதிரி பண்ணுங்க. இதனால் என்ன ஆகும்னா டைம்லைன் குறையும். ஒரு பிக்சருக்கான டைம்லைன் வந்து குறையும். இப்போ அந்த நீங்கள் செலக்ட் பண்ணி குறைக்கிற ஒவ்வொரு பிக்சருக்கும் 1 செகண்டு தான் இருக்கும் டைம்லைன். ஸோ இப்போ ஒவ்வொரு செகண்டும் நம்ம பிக்சரை ப்ளே பண்ணும்போது அனிமேஷன் ஃபாஸ்ட்டாக ப்ளே ஆகும். கார் அப்போ ஸ்பீடாகவும் போகும். பாருங்கள், நம்ம எல்லா இதையும் வந்து குறைச்சிட்டோம். இப்போ டைம்லைன் கம்மியாகிடுச்சு. 1 செகண்ட் தான் ஒரு பிக்சருக்கு. ஓகே, இப்போ நான் ப்ளே பண்ண போகிறேன். காரோட அனிமேஷனை பாருங்கள். ப்ளே பட்டன் எங்கே இருக்குன்னு தெரியும்ல, ப்ளே பட்டன். ஓகே, இப்போ நான் வந்து ப்ளே பண்ண போகிறேன். பாருங்கள், ஸ்பீடாக போயிடுச்சு காரு. பாருங்கள், ஒவ்வொரு வாட்டி நம்ம இது வந்து என்னென்னா திருப்பி இந்த பட்டன் அமுத்தினா தான் உங்களுக்கு அனிமேஷன் ப்ளே ஆகும். ஏன்னா இது வந்து ரொம்ப ஷார்ட் அனிமேஷன், ஒரு 2 செகண்டு தான் இந்த அனிமேஷன். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் பிக்சரை டைம்லைனில் ஆட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வீடியோ ப்ளே ஆகும். இதுதான் உங்களுக்கான பேசிக்கான ஒரு கான்செப்ட். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து பிக்சர் ஆட் பண்ணுறீங்க அவ்வளோ. இப்போ நம்ம எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த 5 பிக்சர்ஸையும் செலக்ட் பண்ணி ஈக்கு அப்புறம் வந்து டைம் ஸ்லாட் ஈக்கு அப்புறம் நவுத்துங்க. ரைட் கிளிக் பண்ணுங்கள், பேஸ்ட்டுன்னு கொடுங்க. அதே மாதிரி அடுத்த ஈக்கு பாருங்கள், அதே மாதிரி கொடுத்துக்கிட்டே வாங்க. ஒவ்வொரு ஈக்கும் அடுத்து பேஸ்ட் பண்ணிக்கிட்டே வாங்க. நம்மளுக்கு இப்போ டைம்லைன் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும். ஸோ ரிப்பீட்டிங் அனிமேஷன் வரும். அதாவது கார் வந்து போயிட்டே இருக்கும். ஒரு 4 தடவை அப்படி போகும். ஒரு 4 தடவை பேஸ்ட் கொடுத்துட்டே இருங்க. ஈக்கு அப்புறம் பேஸ்ட், ஈக்கு அப்புறம் பேஸ்ட் அப்படி 4 தடவை கொடுங்க. கொடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ ஸ்டாப் பண்ணுங்கள். ஸ்டாப் எதுக்குன்னா உங்களுக்கு டைம் ஸ்லாட்டு பிகினில் வரும். அதுதான் இப்போ ப்ளே பண்ணுங்கள். அங்கே பாருங்கள், டைம் ஸ்லாட்டு ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டா இப்போது. ஆனால் அனிமேஷன் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு வேறு எதுவும் இல்லை டிஃப்ரென்ஸ். டைம்லைன் ஜாஸ்தி பண்ணுறது தான் இப்போ நான் பிக்சர் ஆட் பண்ணேன். இங்கே பாருங்கள், ஃபுல் ஸ்க்ரீனில் இப்போ நம்ம அனிமேஷன். ஓகே, அவ்வளோதான் நம்ம அனிமேஷன் டுட்டோரியல். இது வரைக்கும் தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் பேசிக்காக. இதுக்கப்புறம் சொல்லிக் கொடுத்தேன்னா உங்களுக்கு எதுவும் புரியாது, அதுக்காக தான். ஆனால் இந்த அனிமேஷனில் பாருங்கள், ரொம்ப நேரம் எடுக்குது. இந்த அனிமேஷன் இவ்வளோ நேரமானு நீங்கள் கேட்கலாம். ஆமாம், இது வந்து டோட்டலி டைம் வேஸ்ட்டு தான். விண்டோஸ் பெயிண்ட்டையும் விண்டோஸ் மூவ் மேக்கரை வச்சு நம்ம ஒரு அனிமேஷன் பண்ணால் ரொம்ப லேட். ஸோ ஓகே, நான் உங்களுக்கு அடுத்தடுத்த டுட்டோரியலில் இன்னும் அனிமேஷனாக இன்னும் சூப்பராக பண்ணுற அனிமேஷன் சாஃப்ட்வேர்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு டைம் சேவ் ஆகும் நிறையா. ஓகே, நான் உங்களுக்கு கடைசியாக வந்து